ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம். வாங்க சம்குள்ளே போகலாம். ஓகே, ஏ வந்து தந்திருக்காங்க 1 2 3 4, பி 2 5 8 11 14 தந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு செட் தந்திருக்காங்க, ஏபின்னு ரெண்டு செட் தந்திருக்காங்க. ஸோ எஃப் ஃப்ரம் ஏ டு பி பி எ ஃபங்க்ஷன். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. கிவன் பை ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு கண்டிஷன் தந்திருக்காங்க 3x - 1ன்னு. ஸோ ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன், ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர் பேர், கிராஃபு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்மா. ஸோ ஏற்கனவே 1.1ல் சொல்லியிருந்திருப்பேன் 5 மார்க் சம்மு. அடுத்து 1.2ல், அடுத்து 5 மார்க் சம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாடலில் இன்னும் இது எக்ஸாம் சம்மு எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. இன்னும் ஒரு மாடல் இருக்குது, அதுக்கடுத்து 1.5ல் ஒரு சம் இருக்குது. ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஓகே, ஏ 1 2 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் 3x - 1 கண்டிஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனை நான் முதல்ல எழுதிக்கிறேன், 3x - 1. இப்போ ஏயோட வேல்யூ தந்திருக்காங்க இல்லையா, 1 2 3 4ன்னு. அந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ ஆக்சுவலாக நம்மளுக்கு வரும் 2 5 8 11 14. ஓகே, இப்போ இதில் எஃப் ஆஃப் 1 இந்த 1 2 3 4 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 போடும் போது அப்போ இங்கேயும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 1 போடணும். ஸோ 3 × x - 1. ஸோ 1 3 is 3 - 1 = 2. Next f of 2. So 3 × 2 - 1. 3 2s are 6 - 1 = 5. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வர்ற ஆன்சர் நம்மளுக்கு பியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3. ஸோ 3 × 3 - 1. 3 3s are 9. 9 - 1 = 8. Next f of 4. So 3 × xக்கு பதிலாக 4 - 1. 3 4s are 12 - 1 = 11. ஸோ ஏயில் வந்து நம்மளுக்கு 4 டேர்ம் தான் இருக்குது. ஸோ நம்ம 4 டேர்ம் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். பட் பியில் 5 டேர்ம் இருக்குங்க, நம்மளுக்கு 5 போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏயில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்னென்னா ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்களே, நம்ம அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் போடும்போது நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தந்தாங்களோ, ஏபி என்ன கொடுத்தாங்களோ அதை தான் போடணும். ஸோ ஏக்கு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா 1 2 3 4, பிக்கு 2 5 8 11 14. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 1 போடும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 2 வந்துச்சு. ஸோ அப்போ ஏல 1 அப்படின்னா பியில் 2. நெக்ஸ்ட்டு ஏல 2னா 2ல் 5, பியில் 5. ஸோ 2 5, 3க்கு 8, 4க்கு 11. ஓகே, இது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனால இது ஃபங்க்ஷன் தான். ஸோ டொமைனுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ இங்கே வந்து 14 ஒன்று நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று என்ன, டேபிள் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூனா நம்மளுக்கு ஏல என்ன போட்டோம் கண்டுபிடிச்சோமோ கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கிடச்சிச்சோ அதை எஃப் ஆஃப் எக்ஸில் போட போகிறோம். ஸோ 1 போடும்போது நம்மளுக்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. ஸோ இதான் டேபிள் ஃபார்ம். ஒரு டேபிள் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அப்படிங்கும்போது எஃப் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான். எஃப் ஈக்குவல் டு 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கிராஃப். ஸோ கிராஃப் வந்து நம்ம ரஃபாக போட்டுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸில் வந்து நம்மளுக்கு 1 2 3 4 தான். 1 2 3 4. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9
10 இங்கே 11 இங்கே இருக்கும். ஓகே 1க்கு 2 1, 2 நெக்ஸ்ட்டு 2, 5 நெக்ஸ்ட்டு 3, 8 4, 11. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்படி ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ 1, 2 2, 5 3, 8 4, 11. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.